Hi guys, Thursday நைட்டு சிக்கன் கிரேவியும் சப்பாத்தியும் செய்யலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ சிக்கன் வாங்கிட்டு வந்து சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பக்கத்துலேயே வேணுன்ற அளவுக்கு வெங்காயமும் வெட்டி வச்சுக்கிட்டேன். தவாவில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். வேணுன்ற மசாலாவும் எண்ணெயிலே போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கிட்டேன். நல்லா வதக்கிட்டேன். வேணுன்ற அளவுக்கு அதையும் பண்ணிட்டேன். ப்ளஸ் வந்துட்டு நானே வீட்டில் கொஞ்சம் மசாலா அரைச்சி வச்சுருந்தேன். அந்த மசாலாவே அது கூட கலந்து விட்டு ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த மசாலாவை அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிட்டேன். அந்த மசாலா போட்டு வதக்கினாலும் சிக்கன் வச்சுருந்த சிக்கனும் எடுத்து அந்த மசாலாலே போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். அது கலந்து விட்டது கடைசியில் அது ஓரளவுக்கு ட்ரை ஆகணும் இல்லையா, அதனால கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டு இருந்தேன். அது கலந்து விட்டுட்டுருக்கிற கேப்பில் ஒரு 10 நிமிஷம் கேப் இருந்துச்சு. ஸோ அதில் போய் வேணுன்ற அளவு சப்பாத்தி மாவு பெனஞ்சு வச்சுட்டு வந்துட்டேன். சப்பாத்தி நான் அதிகமாக பொருளை கம்மியாக தான் போட்டு அதை பெனஞ்சு அதை மூடி போட்டு மூடி வச்சுட்டு எடுத்து வச்சுட்டேன். அப்போ பக்கத்துலேயே வந்து சிக்கன் கிரேவிக்கு வேணுன்ற அளவு தண்ணியை ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கிட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன் போல் தெரியுது. ஸோ அதனால் தண்ணி நல்லா சுண்டி வரட்டுன்றதுக்காக சிங்கில் பாத்திரம் இருந்துச்சு. அந்த பாத்திரம் எல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பாத்திரமும் நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். பக்கத்தில் சிக்கன் கிரேவியை ஹஸ்பண்ட் இறக்கி வச்சுட்டு சப்பாத்தி அவரே தேய்ச்சி அவரே போட்டு எடுத்து வச்சிட்டாரு. சிக்கன் கிரேவியும் ரெடி. நைட்டுக்கு வந்துட்டு சிக்கன் கிரேவியும் சப்பாத்தியும் சேர்த்து டின்னரை முடிச்சு